இந்த நிகழ்ச்சி இது மாவட்டத்தை ஒருங்கிணைந்து எல்லா வகையிலும் தமிழக முதல்வர் காண்கிற கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே தருவதற்கு, மக்கள் விரும்புகிற ஆட்சியை தருவதற்கு, மக்கள் மனத்திலே இருக்கிற எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் எங்களோடு இருந்து அந்த பணிகளை ஆற்ற இருக்கிறீர்கள். இந்த பணிகளை பொறுத்தவரையிலும் நம்முடைய முதல்வர் எதிர்பார்ப்பது மக்களுடைய பணிகளை நேரடியாக உங்களை போன்ற அலுவலர் பெருமக்கள், அதிகாரிகள் உடனுக்குடன் நிறைவேற்றுகிற போது மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு 60 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் எதற்காக ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒரு புதிய ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும். அதுவும் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு மீண்டும் தமிழகத்திலே நல்லாட்சி நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற முறையிலே தான் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து 2 ஆண்டு காலத்தில் மாபெரும் வெற்றி, வரலாற்று வெற்றி, ஜனநாயகத்தை முறியடித்துவிட்டு ஜனநாயகத்தை உருவாக்குகிற ஒரு ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அவருடைய எண்ண கடவுளை நிறைவேற்றுவது நம்முடைய அனைவருடைய கடமை என்ற முறையில் அமைச்சர் பெருமக்களை அழைத்து பேசுகிற போது அழகாக அவர் சொன்னார், கடுமையான மக்களிடத்திலே சென்று உங்கள் உழைப்பை தாருங்கள், மக்கள் விரும்புகிற எண்ணத்தை நிறைவேற்றுங்கள். மக்கள் நம்மை நம்பி எப்படி வாக்களித்தார்களோ அந்த வாக்களித்த மக்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு படிப்படியாக உங்கள் பணிகளை ஆற்றுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு அவர் நின்று விடவில்லை, ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்தில் வேண்டும். ஆகவே அந்த தூய்மையான ஆட்சியை உருவாக்குவதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை என்ற முறையில் எங்களிடத்தில் கருத்துக்கள் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. வருகின்றிருக்கிற உங்களை போன்றவர்கள் நல்ல மனதோடு இந்த ஈரோடு மாவட்டம் என்பது ஒரு சிறந்த மாவட்டத்தில் நீங்கள் பணியாற்றுகிற நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மற்ற மாவட்டங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எல்லோருமே ஈரோடுக்கு தான் கேட்பாங்க, இன்னும் கோயம்புத்தூர்னு திருப்பூர். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற ஒரு மாவட்டம், சற்று வந்து சிறப்பாக இருக்கின்ற மாவட்டம், மக்கள் உங்களை நேசிக்கின்ற மாவட்டம். ஆகவே அந்த மாவட்டத்தில் எல்லோரும் இங்கே பணியாற்றுவது மகிழ்ச்சியை தருகிறது என்ற முறையிலே தான் இந்த ஊரத்தில் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் எக்ஸ்டென்ஷன் கேட்பாங்க. ஏன்னு சொன்னால் அதற்கு காரணமே அதுதான். அப்படி இருக்கிற போது என்னோடு வருகின்ற இருக்கிற முன்னாள் அமைச்சர் ராமலிங்கம், ஆகவே இந்த பணியை ஆற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்காது. நாங்கள்லாம் இன்னைக்கு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ மீட்டிங். 7 நாளுக்கு பிறகு உங்களோடு தொடர்பு கொள்கிறோம். நீங்கள் எப்படி பணியாற்றி என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கோம். சிறந்த பணிகளை நீங்கள் ஆற்றக்கூடியவர்கள். அந்த பணிகள் சிறந்த முறையில் மக்கள் நேசிக்கின்ற அளவுக்கு தலைவர் ஈரோடு மாவட்டம் என்று சொன்னாலே அதற்கு ஒரு சிறப்பு இருக்கிற நிலையில் உருவாக்குற ஒரு மாவட்டமாக நீங்கள் உருவாக்கி காட்டும் என்று உங்களை கேட்டு கருத்துக்கள் எல்லோரும் சொன்னதற்கு பிறகு மாண்பு கைத்தறி, துணூறு மற்றும் கலாத்துறை அமைச்சர் அவர்கள் கருத்துக்கள் வழங்கியதற்கு பிறகு, சட்டமன்ற உறுப்பினர் பேசியதற்கு பிறகும் இறுதியாக நாங்கள் இருவரும் நிறைவுரை ஆற்றுகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு துறையின் சார்பாக ஆய்வு நடைபெற இருக்கிறது. எதனால் இது தாமதம், எதனால் இந்த பணிகள் சரியான முடிக்கப்படவில்லை, என்ன காரணம், டெண்டர் விடப்படுகிற போது அந்த பணிகளை ஏன் செய்ய முடியவில்லை, ஏன் குடிநீர் சரியாக வரவில்லை, குடிநீர் ஏன் கிடைக்கவில்லை மக்களுக்கு என்ற நிலையெல்லாம் நாங்கள் கேட்கப் போகிறோம். ஏன்னு சொன்னால் குடிநீர் வடிகால் வாரியத்தில் வந்திருக்க நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கட்டப்பட வேண்டிய மின் கட்டணம் செலுத்த முடியாத நிலையிலே தான் 18 மணி நேரம் ஓடுது, 14 மணி நேரம் கழிச்சு இப்போ 20 மணி நேரம் ஓட்டணும். கேட்டால் மேலேருந்து கேட்பாங்க, பணம் பேமெண்ட் பண்ண முடியல இபிக்கு, அதனால் அந்த பிபி தொந்தரவு பண்ணுறாங்க, அதனால் எங்களால் கட்ட முடியும்னு சொல்கிறதில் இருக்கவே கூடாது. சரியாக 20 மணி நேரம் செயல்படுத்தினால் நாள்தோறும் மக்களுக்கு தண்ணீரை தரலாம். அதை ஆய்வு செய்து அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்று எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குறைபாடுகள் நீக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி
முதல் கட்டமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துறையின் வாரதாக ஆய்வுகளை மேற்கொள்வார்.